தொடங்கிவிட்டது. இதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், பெரும் புயல் ஆகிய இயற்கை சீற்றங்கள் மனிதனை அழிப்பதற்கு யார் காரணம்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள் மாசுபட்டு குற்றவாளியால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் என்ன நடக்கும் என்ற கற்பனையில் வந்ததுதான் இந்த நாடகம். வையகமே விழித்தது. நன்றி. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் 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 நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. கனம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்கின்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்போது போத்தலில் அழைத்து பணத்துக்கு விற்கும் அளவுக்கு வந்துவிட்டது. காரணம், இந்த நீர் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தப்படுத்தி போத்தலில் விற்கப்படுகிறது. அசுத்தமான இந்த தண்ணீரால் காலரா, விஷக்காய்ச்சல் இன்னும் பல நோய்கள் மக்களுக்கு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனித உயிர்களை கொல்லுகின்ற இந்த நீருக்கு கனம் நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அன்றாட தேவைக்குரிய நீங்கள் இப்படி அசுத்தமாக இருப்பது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி 6 குளங்களில் தேங்கி இருந்தேன். என்னை மாசுபடுத்துபவர்கள் இந்த மனிதர்கள் தான். ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாவற்றையும் என்னில் கலந்து என்னை மாசுபடுத்துபவர்கள் இந்த மனிதர்களே. ஒரு சில இடங்களில் முழுமையாக தகனம் செய்யப்படாத உடலின் பாகங்களை என் மீது வீசுகிறார்கள். இவ்வளவு மட்டுமா? என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்தவெளி கழிப்பிடமாக மனிதர்கள் இன்றும் பயன்படுத்துகிறார்கள். Objection, Your Honor. இந்த நீர் மிகப்பெரிய எல்லையாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொண்டு விடுகின்றது. இப்போது மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மலுப்புகின்றது. மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாக்கி வரும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் கூட நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதரால் தான் இதில் சேர்க்கப்படுகின்றது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. நிலம் நிலம் நிலம். ஐயா, நான் மனிதர்களை, விலங்குகளை, தாவரங்களை, ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கோண்டில் நிறுத்தியது வருத்தமாக இருக்கு. பெற்ற பிள்ளை கள்ளிப்பால் கொடுத்துக் கொள்வதை போல் நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் துளை போட்டு தண்ணீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான். வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான். அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறார்கள். அணுவுல கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் என் மேற்பரப்பை மூடுவதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியேறி வடிக்கிறது. எனவே நெருப்பையும் இவ்வழக்கில் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. நடுப்பு நடுப்பு நடுப்பு. நிலத்தில் பூகம்பமும் நீரில் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கிறது.
இதற்கெல்லாம் நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீப்புலம்பாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரே மேகமாக மாற்றி மழையை பொழிய செய்வதும் என் வேலைதான். ஆக்கவும் அழிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காகத்தான் நான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறேன். வன்முறையிலும் மென்மையான சமையலிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது உண்டாக்கும் கரியமில வாயு காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணம் இல்லை. என்னை எரிய வைக்கும் இந்த மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதரால் மாசுபடுத்தப்படும் காற்றையும் இவ்வழக்கில் விசாரிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. காற்று காற்று காற்று. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் யுவர் ஆனர். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக பறந்து திரிந்தேன். இப்போது எனக்கு இருக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்து கரிமல வாயு அடிக்கடித்து கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தான் இதற்கு காரணம் என்று தவறான வாதம். இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்பட்டிருக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை படுகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. பட்டாசுகள் வெடிப்பதால் கந்த புகை என்னோடு கலக்கிறது. வன்முறைகள் தயாரிக்கும் போது புகை படுகிறது, அது என்னுள்ளே கலக்கிறது. இந்த சிகரத்தால் மனிதர்கள் தங்களை மலித்து என்னை மலிக்கிறார்கள். இது நச்சுப்போடுகள் தானே. இது கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் இவ்வழக்கில் சேர்த்துக் கொள்ள சொல்கிறது. அதுக்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். My lord, மனிதர்கள் ஆகாயத்துக்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? ஆகாயத்தை மாசுபடுத்த மனிதர்களால் அப்படி முடியும். எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்க கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Objection overruled. பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதரால் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. Your Honor, இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்துக்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது. Your Honor, இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வரும் புற ஊடா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீராவியை மட்டும் மேகமாக சுமந்த நான் இப்போ கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வான் மண்டலத்தை சீரழிக்கிறது. இந்த நிலை நீடித்தால் நான் மழை துளிகளுக்கு பதிலாக அமில துளிகளைத்தான் மழையாக பொழிய முடியும். Objection, Your Honor. மனிதர்கள் செய்கின்ற சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய், அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதுமென்று தேவைக்கு அதிகமான உரத்தையும் பூச்சி மருந்துகளையும் போட்டு என் வளத்தை சீரழிக்கிறார்கள். பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள்தான். ஆமாம், மனிதர்கள் தான். இல்லை, இது தவறானது. இல்லை, மனிதர்கள் தான் காரணம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆமா, மனிதர்கள் தான் காரணம். ஆமா, மனிதர்கள் தான் காரணம். இல்லை, இல்லவே இல்லை. Order, order. இது தரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்த பின் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. என்றாலும் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலை கழிவுகள்
இரசாயன உரக்கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை மிக வேகமாக பெருகி வருவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள்தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர். தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்கள் கருத்துக்களை கூறிய பஞ்சபூதங்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. This court is adjourned. சூப்பர். அருமை. மிகவும் பொங்கலுக்கான ஆப்டான நாடகம்.